ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் பிரியாணி செய்ய போகிறோம். இது செய்ய வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகா, துருவிய ஒரு பீட்ரூட்டு, அப்புறம் அரிசி. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ குக்கரில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு. இது ஃப்ரை ஆகிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கிளறி கொடுக்கலாம். வெங்காயம் சுருங்கி வதங்கி வந்தால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்கணும். இதோட பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இது வதக்கி கொடுங்க. இப்போ இது வதங்கின அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. நான் மீடியம் சைஸில் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நாம் தயிர், லெமன் இது எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் தக்காளி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் அப்படின்ட்டு. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நான் கரண்டியால் அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கினேன். அப்புறம் துருவி வச்சுருந்த பீட்ரூட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் கிளறி கொடுங்க. பீட்ரூட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி கொடுங்க. அடுத்தது கொஞ்சம் மஞ்சள்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரம். அடுத்தது மல்லித்தூள், அப்புறம் இந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கி கொடுங்க. அடுத்தது இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் சீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ட்டு நான் எடுத்த ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, முழுக்க முழுக்க இந்த ரெசிப்பியை சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கிளறி கொடுத்துருங்க. இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும்.
இது கொதி வந்துட்ட அப்புறம் இப்போ உங்களுக்கு காரம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், இது வெஜ்ஜுன்றதுனால பெரிய ஃப்ளேமில் ஒரு விசிலும் மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலும் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ விசில் வந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது ப்ரெஷர் இறங்கியாச்சு. நம்ம வந்து லிட் ஓப்பன் பண்ணி ரைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, பார்க்கவே உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக இருக்குது. ஆரஞ்சு ரெட்டிஷ் கலரில். உண்மையாக வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் ரெசிபி செஞ்சிங்கன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.